ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். வறுத்தது வறுக்காது எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் நல்ல புளிச்ச தயிரை எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக இதுக்கு உங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுக்கணுங்க. இப்போ இதில் இன்னும் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம், அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கேரட் தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்குன கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து கலக்கும்போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இது நல்லா கலந்து எடுத்துட்டு தேவைப்பட்ட நம்ம கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்க. மாவு நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்பவும் உங்களுக்கு தண்ணி ஆயிடக்கூடாதுங்க. இட்லி மாவு பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்காவது இது நல்லா கலந்துக்கோங்க. மாவு பாருங்க, இந்த திக்னஸ்ல இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தாங்க சரியாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக இருந்தாலும் நம்ம அடை சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு உடஞ்சிருங்க, சரியாக எடுக்கிறதுக்கு வராது. ஸோ இந்த பதத்தில் பக்குவமாக பார்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை லேசாக நம்ம தடவி விட்டுறலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். லேசாக தடவி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு மேல் பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. பாருங்க, திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அடிப்பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு அடை உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுற்றிலும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதை நான் இன்னைக்கு மூடி போடாமல் அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம மாவு ஊற வச்சு அரைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. சர்வ் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் அடை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.